அஸ்ஸலாமு அலைக்கும். மேடையில் அமர்ந்திருக்கிறவர்களுக்கும் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒன்றுன்றீங்க, நாங்களும் ஒற்றுமையாக தான் பழகிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க மதத்தில் கோயிலுக்கு போயிட்டு வராங்க, ஏதோ பிரசாதம் கொடுக்குறாங்க, நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம். நோன்பு வைக்கிறாங்க, எங்களுக்கு கொடுக்குறாங்க, நாங்கள் சாப்பிட்றோம் இந்துக்கள்லாம். அதே மாதிரி எங்கள் பண்டிகை தீபாவளி பொங்கல் வருது, நாங்கள் கொடுத்தோம்னா படைச்சதை நாங்கள் சாப்பிட மாட்டோன்றாங்க. அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க எங்களுக்கு கொஞ்சம். அதான் அதாவது இந்துக்கள் முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்னா இருக்கணும், சகோதரமா இருக்கணும்னு நீங்க சொல்றீங்க. அவங்க கேக்குற கேள்வி அப்படி சொல்றீங்க. ஒரு நிமிஷம் அதை ஒட்டின அவங்க கேள்வி கேட்டுறாங்க, அதை ஒட்டி வேற கேள்வியா? வேற கேள்வின்னு இல்ல, அதுலதான் என்னுடைய கேள்வி இருக்கு. சேர்ந்த மாதிரி வருதுல்ல, அதுக்காக. அதாவது உங்களுடைய இது நாங்க தொழுது அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் நடக்கணும் அப்படின்னு நாங்க உங்களுடைய இத சொல்லலாமா, மார்க்கத்தை சொல்லலாமா? நாங்க சொன்னா எங்களோட சாமி சேர்ந்து சொன்னா ஏற்குமா, இல்ல உங்களோடது மட்டும் நாங்க வேண்டிக்கலாமா? அன்பும் பாசமும் அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டி நாங்க ஒரு இது செய்யறோம்னா அது போய் சேருமா அவங்களுக்கு? முஸ்லிம், அதாவது நான் பழகுறேன், அவங்க வீட்டுக்கு போய் சேருமா? அந்த இது எனக்கு தேவை. என்ன கேளுங்க, அதாவது சொல்லுங்க. அதாவது இவங்க பழகக்கூடிய முஸ்லிம்களுக்கு நான் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்றேன், அப்படித்தானமா? அது போய் சேருமா அப்படிங்கறது அவங்களுடைய கேள்வியா இருக்குது. முஸ்லிம்களுக்கு நீங்க பிரார்த்தனை பண்றீங்கல்ல, சேர்மான்னு இருக்கிறீங்களா? ஆமா, அது கேட்கிறாங்க. இவங்க கேட்ட கேள்வியை பொறுத்த வரைக்கும் நாங்க பிரசாத படையல் எல்லாம் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, நீங்க படிச்சு கொடுக்கறத நாங்க சாப்பிடுறோமே, இந்த கேள்வி ரெண்டுக்கு சேர்த்த மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருவோம். இப்ப அவங்க கேள்வி என்னன்னு கேட்டா, இப்ப இந்து முஸ்லீம் நம்ம அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கிறோம், நாங்கள் சில பொருள்களை தரும்போது நீங்க சாப்பிட மாட்டேங்கிறீங்க, நீங்க தர்றதை நாங்க என்ன செய்யறோம், சாப்பிடுறோம். அவங்க கேட்கிற கேள்வி, முஸ்லீம்களாகிய நீங்கள் எதை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தாலும் நாங்க சாப்பிட்டுறோம், நாங்க கொடுக்கும்போது தீபாவளி பொங்கல் ஆயுத பூஜை இது மாதிரி கொடுக்கும் பொழுது இந்த படையல் செஞ்செல்லாம் நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு நீங்க சொல்லும் போது அது எப்படி ஒரு நல்லிணக்கம் ஏற்படும், எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இதுல என்னன்னு கேட்டா, சில விஷயங்களை நம்ம மறுக்கிறோம்ல, அது மத துவேஷத்தினால ஒரு வெறுப்புனால அதை புறக்கணிச்சோம் என்று சொன்னால் அது நல்லிணக்கத்தை பாதிக்கும். அப்படி இல்லாம ஒரு காரணத்தோட ஒரு அறிவார்ந்த நியாயத்தோட ஒன்றை மறுத்தோம் என்று சொன்னால், அதை புரிய வைத்தோம் என்றால் நல்லிணக்கம் கெடாது. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வதா இருந்தால், ஒரு சைவ உணவை மட்டும் சாப்பிடக்கூடிய ஒருத்தர், இன்னொருத்தர் அசைவ உணவு சாப்பிடக்கூடியவர், 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேர் நண்பரா இருக்கிறாங்க. ஒரு சைவம் மட்டும் சாப்பிடக்கூடியவர், இன்னொரு அசைவம் மட்டும் சாப்பிடுறவர் நண்பரா இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த அசைவம் சாப்பிடுறாரு இல்லையா, அவரை சைவம் சாப்பிடுறவர் விருந்து கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன செய்யறாரு, அவர் சைவ உணவையா வைக்கிறாரு. இவர் எல்லாம் அத்தனை வைப்பாரு. சைவ உணவுக்காரர் என்ன விருந்து வைப்பாரு, சாம்பார் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் அதை போட்டு செய்வாரு. அதை இவர் சாப்பிடுறாரு. அடுத்த நாளைக்கு என்ன செய்யறாரு, இவரு அவரை விருந்து கூப்பிட்டு இவர் சாப்பிடுறதையா வைக்கிறாரு. மட்டன் பிரியாணி அதை என்ன வைக்கிறாரு. அவர் சாப்பிடுவாரா? சாப்பிட மாட்டாரு. அவர் சாப்பிடுற விருந்த இவர் சாப்பிட்டாரு, இவர் சாப்பிடுற விருந்து இவர் கொடுக்கிற விருந்து அவர் சாப்பிட மாட்டேங்கிறார். ஏன்? இவருடைய கொள்கை என்னன்னு கேட்டா, சைவத்தையும் சாப்பிடலாம் அசைவத்தையும் சாப்பிடலாம். யாரு கொள்கை? இந்த பிரியாணிக்காரருடைய கொள்கை. அவர் கொள்கை என்னன்னு கேட்டா, சைவம் மட்டும்தான் சாப்பிடணும், அசைவம் சாப்பிடக்கூடாதுங்கிறது. இப்ப என்னன்னு கேட்டா, இப்ப நட்பு இதுல முடியுமா பிரியுமா? இப்ப அவர் கொடுத்த சாப்பாட்டை எல்லாம் இவர் சாப்பிட்டாரு. இவர் கொடுத்த சாப்பாட்டை அவர் சாப்பிட வேண்டியதானே? சாப்பிட மாட்டேங்கிறார்ல. இப்ப இது சரியா தவறுங்கிறீங்களா? இப்ப பிரியாணி சமைத்து இவர் சாப்பிட கொடுக்கும் பொழுது ஒரு சைவ உணவுக்காரர், நான் கறியை தொடமாட்டேன், முட்டையை தொடமாட்டேன் அப்படின்னு சொன்னா, நீ எல்லாம் என்னடா நண்பரா இருக்கிற, எனக்கு நண்பர் தானே, நான் கொடுக்குற நீ சாப்பிட மாட்டியான்னு கேட்பாரா? எப்படி அதை புரிஞ்சுக்கிடுவாரு? ஓ, நம்ம நம்பிக்கைப்படி இதை சாப்பிடுறோம், அவர் நம்பிக்கைப்படி இது வேணாங்கிறாரு, விட்டுற வேண்டியது. நம்ம அவருக்கு சாம்பாரை கொடுத்துட வேண்டியதானே? நான் அவர் எனக்கு விருந்து கொடுத்தாலும் சாம்பார் கொடுப்பாரு, நான் அவருக்கு விருந்து கொடுத்தாலும் எதை பார்க்கணும், நான் எதை விரும்புறேன்னு பார்க்க கூடாது. என் நண்பன் எதை சாப்பிடுவான்,
அவனுக்கு எது ஏற்ற உணவு கவனித்து நானும் அவருக்கு சாம்பார் தான் கொடுக்கணும். அவர் எனக்கு சாம்பார் விருந்து தர்ற மாதிரி நான் வந்து ஒரு சைவ உணவுக்காரருக்கு விருந்து கொடுத்தால், நான் சாப்பிடுகிற பிரியாணியை கொடுத்தால் அவர் பட்ன பொருள்னு அர்த்தம். அது அவர் சாப்பிட மாட்டார், அவருக்கு பிடிக்காது. அப்படியே அவர் வழக்கப்பட்டாரு. அவர் மத நம்பிக்கைப்படி அது தவறு நினைக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர் மத நம்பிக்கைப்படி தப்புண்டு உள்ளதை நான் கொடுத்தால் அவர் ஏத்துக்கிற மாட்டார் தானே? ஏத்துக்கிற மாட்டார்னா சண்டை வருமா? அதனால வராது. என்ன செய்யணும்? ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறணும். இவர் வந்து நம்ம சைவ ஆளு, சைவ ஆளுக்கு இதெல்லாம் பிடிக்காது, பிடிக்காத ஒன்றை நாம கொடுக்க கூடாது அப்படி நினைத்து அவருக்கு பிடிக்கிறத கொடுத்தாருனால் பஞ்சாயத்து வருமா? வராது. அந்த மாதிரி தான் முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த உண்பதுல சில கட்டுப்பாடு இருக்கு. என்ன கட்டுப்பாடு? நீங்க ஆடு மாடு சாப்பிடலாம் நாங்க, ஆனால் முறையாக அறுத்தாதான் சாப்பிடுவோம். முறையாக அறுக்கப்படாமல் கழுத்து நெரிச்சு சாப்பிடுச்சேன்னு வைங்க, அதை நாங்க சாப்பிட மாட்டோம். அது முஸ்லீம் அப்படி செஞ்சாலும் நாங்க சாப்பிட மாட்டோம். இந்து முஸ்லீம்ங்கிற கணக்கு அல்ல இது. ஒரு முஸ்லீம் என்ன செய்யறான்னு கேட்டா, கோழியை பிடிச்சி கழுத்தை திருவி அறுக்காம சமைச்சு கொண்டாந்து எனக்கு தர்றான், அவன் முஸ்லீம் தான், நான் சாப்பிடுவேனா? முறைப்படி அவன் அறுக்கல. நான் எப்படி சாப்பிட வேண்டும் என்று என் மார்க்கம் எனக்கு சொல்லுகிறதோ அதன்படி அந்த உணவு இல்லை. உங்க மேல எனக்கு ஒரு வருத்தம்லாம் இல்லைங்க, இந்த உணவு அந்த முறையில் இல்லை, அதனால நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? முஸ்லீம் சாப்பிட மாட்டார், ஏன்பா அவருக்கு போய் அப்படி கொடுக்குற? அவர் எதை சாப்பிட அதை போய் கொடுன்னு சொல்லிட வேண்டியதுதானே? இப்படித்தான். இதே மாதிரி தான். அதே மாதிரி வந்து ஒரு பொருள் இருக்குன்னு வைங்களேன், ஒரு உணவு, அந்த உணவு வந்து யாருக்கும் படையல் செய்யப்பட்டு புனிதம் என்று சொல்லப்பட்டால் அதை நீங்க சாப்பிடக்கூடாது என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது. இது தண்ணி, தண்ணி தண்ணி தான். இதுக்கு பேர் என்ன? அவ்வளவுதான். அப்படி கொண்டாந்து தந்தா நான் குடிக்கலாம். இது என்ன தண்ணி தெரியுமா? இது நாகூர் தர்காவில் பாத்தியாவுன தண்ணின்னா சாப்பிட மாட்டேனா? நீங்க நினைக்கிறீங்க பிரசாதத்துக்கு சொல்றீங்க. இதுக்கு முஸ்லீம் செஞ்சாலும் சாப்பிட மாட்டேன். ஒரு முஸ்லீம் இந்த தண்ணியை கொண்டாந்து தர்றான். எப்படி தர்றான்? இது நாகூர் தர்காவில் பாத்தியாவுன தண்ணியுமா? அட தண்ணியை தண்ணின்னு சொல்லி தானா குடிக்கிறேன். இது என்ன பாத்தியாவது பவர் ஏத்தனு நான் போய் சொல்றேன். இதுல என்ன பவர் ஏத்தனு? ஒண்ணும் இல்லையே, தண்ணி தானே இது. தண்ணியை தண்ணின்னு சொல்லு. அதுல இல்லாத உன்னையெல்லாம் இருக்கிறதா சொன்னீங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுவேன், முஸ்லீமுக்கும் சொல்லிடுவேன். அதே மாதிரிதான் இது வந்து சாமிக்கு படையல் பண்ணது, பூஜை செஞ்சது, பவர் ஏத்தனு சொன்னீங்கன்னா இல்லங்க, அப்படி அந்த மாதிரி நம்பிக்கை வைக்க கூடாது. உணவுப் பொருளை வந்து உணவுன்னு மட்டும் சொல்லுங்க. உணவுக்கு வந்து ஒரு கடவுள் சாயத்தை நீங்க பூசாதீங்க, புனிதம்னு சொல்லி நீங்களா ஒரு கடவுள் கொடுக்காதீங்க அப்படின்னு நாங்க சொல்லும் போது நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, முஸ்லீம்கள் வந்து இந்த மாதிரி உணவுல சில கண்ட்ரோல் வச்சிருக்கிறாங்க, அவங்க நண்பரா இருக்கிறாங்க. நமக்கு எப்படி இந்த சைவ விஷயத்தை அனுசரிச்சு அவங்க தருகிறார்களோ அதே மாதிரி நம்ம என்ன செய்வோம்னு கேட்டா, இந்த பூஜையெல்லாம் இல்லாத சாதாரண உணவுங்க தாங்க, தீபாவளி அன்னைக்கு உணவை தாங்க, சாதாரண உணவுன்னு சொல்லி தந்தால் நாங்க வந்து நீங்க தந்தால பார்க்க மாட்டோம். நீங்க இந்துவா இருந்தாலும் கிறிஸ்துவரா இருந்தாலும் நாத்தியா இருந்தாலும் வாங்கிக்கிறோம். அதுல ஒரு நம்பிக்கையை போட்டு ஒரு வாழைப்பழம், வாழைப்பழம்னு சொன்னா நாங்க சாப்பிட்டுருவோம். இந்த வாழைப்பழம் எப்படி வாழைப்பழம் தெரியுமா? இது பவர் ஏத்தன வாழைப்பழம்னா சாப்பிட மாட்டோம். என்ன பவர் ஏத்துனீங்க இதுல, ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நாங்களை கேட்க சொல்லுது இஸ்லாம். அதனால நீங்க இந்து முஸ்லீம் இதை பார்க்க கூடாது. முஸ்லீமே இப்படி செஞ்சாலும் நாங்க சாப்பிட மாட்டோம். ஒரு முஸ்லீமே நாகூர் தர்காவிலே பாத்தியா வரேங்கிறான், முஸ்லீம் தான் செய்யறான். அப்படி ஒண்ணு எங்க இஸ்லாத்துல இல்ல. பாத்தியாவதுன வாழைப்பழம்னு சொன்னா நாங்க சாப்பிட மாட்டோம். என்னடா பாத்தியா வாழைப்பழத்தை வாழைப்பழம்னு சொல்லு, அது என்ன பாத்தியா ஓதி பவர் ஏத்தி கொண்டாந்து தர்ற? இது மக்களை வந்து இது வந்து பொய்யான தகவல் தர்றது இப்படின்னு நாங்க மறுத்துருவோம். இது நல்லிணக்கத்துக்கு உள்ள மேட்டர் கிடையாது. முஸ்லீம் கிட்டே நாங்க அப்படித்தான் நடப்போம், முஸ்லீம் கிட்டே அந்த மாதிரி தான் நடப்போம். ஏன்னு கேட்டா, அந்த படையல் பூஜை என்று சொல்வதெல்லாம் உணவின் மீது ஒரு நம்பிக்கை திணிக்கிறது. இப்ப நாங்க உணவு தர்றோம்னு சொன்னா அல்லாவுக்கு பாத்தியா ஓதுன உணவு நாங்களோட தரமாட்டோம். கறினா கறி தான், மீனுனா மீன் தான், சோறுனா சோறு தான், அரிசினா அரிசி தான். அப்ப உணவை உணவாக ஒருத்தர் கொடுத்து கொண்டோமே ஆனால் அது நல்லிணக்கமா இருக்கு. அப்படி கொடுக்கும் பொழுது யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு நம்ம கொடுக்கணும். அவர் சைவம்னா சைவம் மாதிரி கொடுக்கணும், அசைவம்னா அசைவம் மாதிரி கொடுக்கணும். சில பொருள்கள் சில சாப்பிட மாட்டாங்க, அதை அனுசரித்து அதுக்கு தகுந்த மாதிரி உணவை நம்ம உங்களுக்கு கொடுக்கணும். அப்படி நம்மளை மாத்திக்கிட்டோம்னு சொன்னா எந்த நல்லிணக்கம் என்ன செய்யாது, கெடுவதற்கு வழி இல்லை. சரியா? அது கேட்டிருக்காங்க. அதாவது நாங்கள் முஸ்லிம் அல்லாத நாங்கள் முஸ்லிம்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று கேட்கிறாங்க. பிரார்த்தனையை பொறுத்த வரைக்கும் ஒரு இறைவன்ட்ட யாரு பிரார்த்தனை செய்தாலும்
உளப்பூர்வமாக நீங்கள் கேட்டீர்களேயானால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். உளப்பூர்வமாக கேட்டால் எப்படி கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. என்ன வசனம்னா, இறைவனை பல கடவுள்னு சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம், அந்த சமுதாயத்தை பற்றி குர்ஆன்ல இறைவன் சொல்லுகிறான். நீங்கள் கடலில் பயணித்து போகிறீர்கள், புயல் அடிக்கிறது, காற்று வேகமாக வீசுகிறது, கடல் கொந்தளிப்பு ஏற்படுகிறது, உடனே என்ன செய்றீங்க? கடவுளே காப்பாற்று என்று அழைக்கிறீர்கள். இறைவன் உங்களை பிரார்த்தனை ஏற்று காப்பாற்றிய பிறகு நீங்கள் இறைவனை மறந்து விடுகிறீர்கள் அப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது. அப்ப இறைவனை சரியாக புரியாதவர்கள் கூட காப்பாத்துமாறு பிரார்த்தனை செஞ்சாங்கன்னா கடவுளை ஏற்றுக்கொள்வார். அது என்ன கடவுளா இருக்கணும்னு கேட்டா, இந்த அகிலத்தை அண்ட சராசரத்தெல்லாம் படைத்த ஒரே இறைவன் அப்படின்னு சொல்லி கேட்டாதான் ஏற்றுக்கொள்வார். இறைவனாக இல்லாதவர்கள் நீங்க இறைவன் நினைச்சுட்டு கேட்டீங்கன்னா இது இறைவன் இல்ல, இதுல போயிட்டு இறைவனை எனக்கு தாண்டா, இது ஏற்றுக்கொள்ளப்படாது. யார் இறைவனா இருக்கிறானோ அவனை மனசுல நிறுத்தி கொண்டு யார் பிரார்த்தனை பண்ணினாலும் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். சரியா?